வணக்கம் உறவுகளே. இன்றைய நாளில் நாங்கள் கொத்து ரொட்டி எப்படி தயாரிப்பதுன்றதுக்கான ஒரு செயல்முறையை நாங்கள் இந்த வீடியோ பதிவில் நாங்கள் காண்பிக்க இருக்கிறோம். நானும் இவவுமாக இணைந்து இந்த வேலையை நாங்கள் ஆரம்பிக்க இருக்கிறோம். முதல்ல நாங்கள் இதுக்கான 1 கிலோ மாவில் பசுப்பாலில் எப்படி இதை கொத்துரொட்டி செய்வதற்கான ரொட்டி தயாரிப்பதற்கு எப்படி இதை செய்கின்றதை இந்த செயல்முறையை நாங்கள் காண்பிக்க இருக்கிறோம். முதலாவதாக நாங்கள் 1 கிலோ மாவு எடுத்து இதற்கான முதல் கட்டமாக 1 கிலோ மாவுக்கு அரை தேக்கரண்டி உப்பு சேர்க்கிறோம். தொடர்ந்து 1 தேக்கரண்டி சீனி பாவிக்கிறோம். தொடர்ந்து இது சூரியகாந்தி எண்ணெய் பாவிக்கிறோம். சூரியகாந்தி எண்ணெயை நாங்கள் பாவிக்கிறோம். 50 ml சூரியகாந்தி எண்ணெயை பாவிக்கிறோம். தொடர்ந்து இவைகளை நல்லா மாவோட சேரும்படியாக மாவை கிளறி விட வேணும். அதை தொடர்ந்து இது 15 கிராம் பேக்கிங் பவுடர். இதில் நாங்கள் 15 கிராமில் அரைவாசி பேக்கிங் பவுடரை இதில் நாங்கள் தேவைக்கு அளவாக இதை பாவிக்கிறோம். அரைவாசி பேக்கிங் பவுடர், அதாவது ஒரு 7-7.5 கிராமுக்குள்ளே பயன்படுத்தி கொள்கிறோம். இவைகளை நல்லா மாவோட சேரும்படியாக இதை நல்லா கையால் கிளறி விட வேணும். தொடர்ந்து நாங்கள் 150 மில்லிகிராம் பால், இது பசுப்பாலை சேர்க்கிறோம். அதையும் நன்றாக கிளறி விட வேணும். மாவோட சேரும்படியாக கிளறி விட்டுட்டு தொடர்ந்து நாங்கள் இந்த 1 கிலோ மாவுக்கு தேவையான அளவு, அதாவது வெதுவெதுப்பான வெந்நீரை, அதாவது கை விரலை விட்டு பார்த்தா அதனுடைய சூடு தெரியும். அந்த தேவையான அளவு, அந்த ஒரு ரொட்டி பதத்துக்கான அளவுக்கு தண்ணீரையும் சேர்த்து இந்த மாவை நாங்கள் ரொட்டி, அதாவது வீச்சு ரொட்டி தயாரிப்பதற்கு ஏற்ற கைப்பதமான ஒரு பருவநிலைக்கு இதை தயார் செய்து இந்த மாவை பிசைந்து 1 மணி நேரங்கள் இதை பிசைந்து ஆயத்தப்படுத்தி வைத்தால் போதும். 2 மணி தியாலங்கள் வைத்தால் இன்னும் மிக நன்றாக இருக்கும். அப்போ நாங்கள் இந்த கொத்துரொட்டி தயாரிப்புக்கான முதலாவது ஆயத்த வேலையாக இந்த மாவை பிசைந்து 2 மணி நேரங்கள் நாங்கள் இதை மாவை நல்லா பிசைஞ்சு அது புளிச்சு பதமாக வரும் அளவுக்கு இதை ஆயத்தப்படுத்தி வைக்கிறோம் இந்த மாவை. தொடர்ந்து நாங்கள் ஏனைய வேலைகளை செய்யும்போது அடுத்த விஷயங்களை தொடர்ந்து பார்ப்போம். தொடர்ந்துமாக நாங்கள் இந்த மாவை நன்றாக நீர்ப்பதங்கள் மாவோடு சேர்ந்து எல்லாம் சேர்ந்து இணைந்து நல்ல ஒரு பருவமான நிலைக்கு வரும் மட்டும் இப்படி இவ்விதமாக இதை பிசைஞ்சி ஒரு பதமான நிலைக்கு இந்த மாவை நாங்கள் தயார்படுத்தணும். அந்த பருவமான நிலைக்கு இது இனி இது கொஞ்சம் இந்த சுருக்கங்கள் மடிப்புகள் இல்லாதபடி இந்த மா ஒரு கைப்பதத்துக்கு கொஞ்சம் ஒரு சொப்டாக, அதாவது கொஞ்சம் மெதுமெதுப்பாக இருக்கக்கூடிய நிலைக்கு இவ்வாறான ஒரு தயார்படுத்தல் நிலைக்கு ஆயத்தப்படுத்திட்டு அதுக்கு மேலே அப்படியே இன்னும் கொஞ்சம் இந்த எண்ணெயை மேலே தடவிட்டு அப்படியே நாங்கள் இதை ஒரு பொலித்தீனால் அப்படியே கவர் பண்ணி மூடி நல்ல பதமான நிலைக்கு வருந்தனைக்கும் ஒரு 2 மணித்தியாலங்கள் இதை நல்லா பிழித்து வருந்தனைக்கும் இதை நாங்கள் தயார்படுத்தி அப்படியே பொலித்தினால் மூடி வைக்க வேணும். ரெண்டு மணித்தியாலங்களுக்கு பிறகு இந்த நாங்கள் ஒரு ரொட்டிக்கான அளவான ஒரு முட்டை அளவு உருண்டைகளாக 32 1 கிலோ மாவுக்கு 32 உருண்டைகள் தயார் செய்ய முடியும். இனி 2 மணித்தியாலங்களுக்கு பிறகு அவ்வாறு நாங்கள் உருண்டைகளை செய்து இந்த ரொட்டியை வீசி அதுக்கு பிறகு ரொட்டியை
நாங்கள் சுட்டு அதுக்கு பிறகு ஏனைய காரியங்களை என்னன்றதை நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம். ரைட், இப்போ நாங்கள் தொடர்ந்து பிசைந்த மாவை நாங்கள் இப்போ நல்ல விதுவிதுப்பாக வந்திருக்குது, மென்மையாக இருக்குது. இதை நாங்கள் இப்போ ஒவ்வொரு ரொட்டிகளுக்கும் ஏற்ற விதமாக ஒவ்வொரு உருண்டைகளாக இப்போ நாங்கள் பிடிக்கிறோம். இப்படியே ஒவ்வொரு உருண்டைகளாக பிடிச்சி அடுக்கி எவ்வளோ நேரங்கள் வைக்க போகிறீங்க? அரை மணித்தியாலங்கள் இதை திரும்ப பொலித்தீன் போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கு பிறகு திரும்ப இதை நாங்கள் வீசி பிறகு ரொட்டியாக நாங்கள் சுடுவோம். இப்போ அரை மணித்தியாலங்கள் முடிவடைந்து விட்டது. இப்போ நாங்கள் அந்த ஒவ்வொரு ரொட்டிக்குமாக ரொட்டியை எப்படி வீசுகிறன்றதை நாங்கள் சும்மா ஒரு பரீட்சாத்தமாக 1-2 ரொட்டிகளை நாங்கள் வீச போகிறோம். இப்படியே வீசும் பொழுது அப்படியே நல்ல வடிவாக வந்துடும். இதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், அப்படியே இதை எடுத்து நாங்கள் அப்படியே சுற்றி இந்த ரொட்டியை அப்படியே நாங்கள் வச்சிருவோம். வச்சுட்டு சாதுவாக அப்படியே ஒரு எண்ணெயையும் சாதுவாக மேலாலே தண்டிட்டோம். அடுத்தது வந்து இப்படி கையில் சாதுவாக தடவினோம்னா கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கும். எல்லா பக்கமும் சுற்றி வீசணும். தான் வரும் ரொட்டி. இப்படி தான் பீச் ரொட்டி வீசுறது. ஓகே, இப்போ இதை நாங்கள் அப்படியே இழுத்து போட்டு அப்புறம் ஒரு ரவுண்டாக சுற்றி போட்டு இதை ஒரு 30 நிமிடங்கள் அப்படியே நாங்கள் வச்சு போட்டு அப்படியே இப்படி அமர்த்தி போட்டு அப்படியே ரொட்டியை சுடலாம். ஒவ்வொரு தரம் ஒவ்வொரு விதமாக செய்யணும். நாங்கள் இது எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஈஸியான சுலபமான முறையில் இதை கையாளுறோம். தொடர்ந்து நாங்கள் கொத்து ரொட்டி செய்வதற்கான ஆட்டிறைச்சி கறி செய்வதற்காக பொருட்களை நாங்கள் ஆயத்தப்படுத்திட்டோம். இப்போ இவைகளை நாங்கள் அதுக்கு ஏற்ற விதமாக நாங்கள் சிறு சிறு துண்டுகளாக வெட்டி நாங்கள் கறியை கொத்து ரொட்டி செய்வதற்கான சகல பொருட்களையும் இப்போ ஆயத்தம் செய்ய போகிறோம். ஓகே, நாங்கள் இப்போ ரொட்டியெல்லாம் வீசி நாங்கள் அடித்து இப்போ ரொட்டியை சுட்டு நாங்கள் இப்போ ரொட்டியை கொத்து ரொட்டி கொத்துறதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ரொட்டியை வெட்டி ஆயத்தப்படுத்தியிருக்கிறோம். இப்போ நாங்கள் கொத்து ரொட்டி கொத்த போகிறோமா? முதல்ல நாங்கள் இங்கே சட்டியை எண்ணெயை விட்டு சூடாக்கி இருக்கிறோம். கொஞ்சம் நாங்கள் எண்ணெயை விடுவோம். ஓகே, முதல்ல எண்ணெய் விட்டு சட்டி சூடாகி கொண்டிருக்குது. நாங்கள் வெங்காயத்தை முதல்ல போடுவோம். வெங்காயத்தை போட்டோம். அடுத்தபடியாக நாங்கள் பச்சை மிளகாயை போடுவோம். பச்சை மிளகா போட்டோம். நாங்கள் இதை இருக்கா கொஞ்சம் கிளறுவோம். இது கொஞ்சம் வதங்கும்படியாக கொஞ்சம் கிளறுவோம். அப்படியே நாங்கள் கொஞ்சம் லீக்ஸ் போடுவோம். லீக்ஸ் போட்டோம். அதில் நாங்கள் கொஞ்சம் தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கொள்வோம். தேவையான அளவு தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ளலாம். கொஞ்சம் நாங்கள் கிளறுவோம். கொஞ்சம் அதிகம் நல்லா வதங்க தேவையில்லை. ஒரு 3/4 பதத்துக்கு வதங்கினா போகணும். கொஞ்சம் நரண்டு கடிபட்டுன்னு சொல்லிச்சுன்னா கொத்து ரொட்டி கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்.
தொடர்ந்து நாங்கள் இப்போ கோவாயை போடுவோம். அதோட நாங்கள் கொஞ்சம் கேரட்டும் போட்டுக்கொள்வோம். கொஞ்சம் மிளகு முணுக்கிய மிளகு, இதை நாங்கள் ஒரு கக்கில் அருவோம். இப்போ நாங்கள் தேவையான அளவு முட்டையை போட போகிறோம். நாங்கள் முட்டை 4 முட்டை நாங்கள் இதில் போடுறோம். இந்த ரொட்டி கலவாக முட்டையை போட்டுட்டு அந்த முட்டையை அப்படி கசக்கி விடணும். விட்டால் அதை கரைஞ்சி எல்லாம் அப்படியே செய்யணும். சேர்ந்ததும் முட்டையை அப்படியே சேர்த்து இதை வேண்டணும். அப்படியே முட்டை கொஞ்சம் இதாக வேகணும். இப்போ நாங்கள் இந்த என்னென்னு சொன்னால், இப்போ நாங்கள் இது கடைகள் எங்களுக்கு பக்கத்தில் இல்லை, கடைகள் தூரத்தில் இருக்கபடினால இப்போ நாங்கள் எங்களோட விருப்பத்துக்கு, எங்களோட வசதி, எங்களோட சுவைகளுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எங்களோட வீட்டில் எங்களோட சொந்த தயாரிப்பில் இந்த ரொட்டியை நாங்கள் செய்து சாப்பிடலாம். கொத்து ரொட்டியை இப்போ நாங்கள் நெடுக அப்படி செய்ய இயலாது. எங்களுக்கு லீவுகள் கிடைக்கிற நேரத்தில் வீட்டில் நாங்கள் செய்கிறது சாப்பிட்றத போல் ஒரு இது வராதானே. அப்போ நாங்கள் நெடுக கடையில் தான் போய் செய்து சாப்பிடணும் அப்படின்ட்டு இல்லை. இப்போ கடையில் வந்து எப்படியாப்பட்ட எண்ணெய்கள் பாவிக்கணும் என்றது எங்களுக்கு தெரியாது. அப்போ இது நாங்கள் நல்ல தரமான எண்ணெய்களை போட்டு நாங்கள் இதில் பாவிக்கும்போது எங்களுக்கு இது ஒரு நல்லது தானே. இப்போ நாங்கள் ரொட்டியை போடுறோம். ரொட்டியை நாங்கள் போட்டுட்டு இப்படியே இனி கறியை விட்டுட்டு காய்ச்சிய ஆட்டிறச்சி குழம்பை நாங்கள் இதோட சேர்த்துட்டு இதில் வந்து நாங்கள் அந்த தகரத்தில் இலங்கையில் அடிக்கிற மாதிரி சடப்பட இந்த சட்டியெல்லாம் அப்படி அடிக்க இயலாது. அதனபடியாக நாங்கள் இப்படி இந்த இதுகளால் அப்படி கொத்திக்கொள்ளணும். எங்களோட தேவையான அளவு உரைப்பை போடலாம், தேவையான அளவு குழம்பை போடலாம். எங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் விரும்பியபடி சுவையான ஒரு கொத்து ரொட்டியை தயாரித்து நாங்கள் எங்களோட வீட்டில் வடிவாக சாப்பிடலாம். எங்களுக்கும் எதுவும் தெரியாண்டு இருக்கக்கூடாது தானே. சாப்பிட வசதி இல்லாததுல நாங்களே தயாரித்து சாப்பிடும்போது அதில் ஒரு சந்தோஷம் இருக்கும். என்ன ஸ்ரீலங்காவில் இருந்தால் கடையில் போய் வேண்டி சாப்பிடலாம். இங்கே எங்களுக்கு அந்த வசதி இல்லாதபடியால் நாங்களே தயாரித்து நாங்களே சாப்பிடுவோம். ஓகே நேர்களே, கொத்துரொட்டி ரெடி. இதுதான் ஆட்டிறைச்சி கறி கொத்து. சரி, கொத்துரொட்டு ரெடி. ஓகே, நாங்கள் இப்போ இதை ரெடி பண்ணிட்டு நீ ஆயத்தப்படுத்தி போட்டு சாப்பிடுவோம்.